உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸோ கடைசியாக நம்ம வந்து ஜியோ பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து ஜியோ மணி மூலமாக ரீசார்ஜ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 50 ரூபாய் வரையான கேஷ்பேக் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஜியோ மணி அப்படிங்கிற அந்த ஆப் வந்து நம்மளை பல பேர் யூஸ் பண்ண மாட்டோம், என்னையும் உட்பட. மேலும் அந்த ரூபாய் வந்து உங்களுக்கு 50 ரூபாய் வந்து கேஷ்பேக்காக தான் தராங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்த ரீசார்ஜ் தான் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 303 இல்லை அதுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 30 ரூபாய் வரையான ஆஃபர் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கட்டுறதே வந்து 273 ரூபாய் கட்டினா போதும். 303க்கான அந்த ஒரு ரீசார்ஜ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. ஸோ மேலும் ஒரு அடிஷனல் ஆஃபர், இந்த ரீசார்ஜ் வந்து நீங்கள் பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து மூவி டிக்கெட் வந்து நீங்கள் எடுக்கிறப்ப மினிமம் 2 பேருக்கு எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட 150 ரூபாய் வரையான கேஷ்பேக்கும் இருக்குது. ஸோ இதை பற்றின முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக்ஸா டேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி மார்ச்க்குள்ளே நீங்கள் பண்ணுற 2 ரீசார்ஜஸ் வரையும் இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 30 ரூபாய் வந்து ஆஃபராக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். 303 இல்லை அதுக்கு மேலே நீங்கள் பண்ண போகிற ரீசார்ஜுக்கு. ஸோ இது பேசிக்காக எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நீங்கள் பேடிஎம் மூலமாக ரீசார்ஜ் பண்ணணும். பேடிஎம் ஆப் வந்து பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான டேரக்ட் லிங்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக போயிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் அதில் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணோன்னா ஸோ அதில் வந்து மொபைல் ப்ரீபெய்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மொபைல் ப்ரீபெய்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஜியோ நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான சர்க்கிள் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜியோ தமிழ்நாடு இல்லை ஜியோ நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ அடுத்து நீங்கள் பண்ண போகிற ரீசார்ஜுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். 303 இல்லை நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு ரீசார்ஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கான பல கோட்ஸ் இல்லை பல ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேவ் அ ப்ரோமோ கோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரோமோ கோட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அதில் வந்து பேடிஎம் ஜியோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அப்ளை கொடுத்த உடனேயே வந்து நீங்கள் கட்ட வேண்டிய தொகை 303 கட்டினா அதே இடத்துல வந்து இப்போ வந்து 273 அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட்டே வந்து 273 தான் நீங்கள் கட்டவே போறீங்க 303 ரீசார்ஜுக்கு. அதே போல் கீழே அந்த டிக்கெட் பற்றின விவரங்களும் அவங்க உடனே கொடுப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24 மணி நேரம். ஸோ இந்த ரீசார்ஜ் வந்து நீங்கள் பண்ணி முடித்த 24 மணி நேரத்தில் வந்து இந்த ஆஃபர் கோடு, அதாவது மூவி ஃபார் ஜியோ, ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். மினிமம் நீங்கள் வந்து 2 பேருக்கான டிக்கெட் எடுக்கணும். ஸோ நீங்கள் அப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து 150 ரூபாய் வரையான மேக்ஸிமம் கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த குறிப்பிட்ட டிக்கெட் எடுத்தது ஒரு நாள் இல்லை அதுக்குள்ள வந்து உங்களுக்கான அந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு பேடிஎம் வேலட்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஆஃபர் வந்து நம்மள பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்களா இல்லை அதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் மறந்துடாமல் டெக்ஸா டேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.